அனைவருக்கும் சந்தன கலைப்பிரியா ஜோதிடத்தின் சார்பாக சனிப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். என்னடா சனிப்பெயர்ச்சிக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சனிப்பெயர்ச்சின்றது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள். ஸோ கண்டிப்பாக இந்த கிரகப்பெயர்ச்சிகளை நம்ம கொண்டாடியே தீரணும். குறிப்பாக சனி, குரு, ராகு, கேது பயிற்சி, இந்த பயிற்சி காலகட்டங்களை நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் கொண்டாடணும்னா பட்டாசு வெடித்து புத்தாடை எடுத்து அப்படி கொண்டாடணும்னு நான் சொல்ல வரல. உங்களால் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போக முடியலன்னா கூட மனசளவுலையாவது சனி பகவானே என்னை நல்ல பார்வையாக பாரு, எனக்கு நீ இந்த மாதிரி கஷ்டமான இடத்துல வந்திருக்க, எனக்கு இந்த மாதிரி நல்ல இடத்துல வந்திருக்க, நீ எந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி என் மேலே கொஞ்சம் கருணை பார்வையாக பாரு, உன்னுடைய பார்வையினுடைய உக்கிரத்தை குறைச்சி பாரு அப்படின்ற மாதிரி சனியை வேண்டலாம். ஸோ சனி கொடுப்பின் எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியும் இருக்குது. அப்போ சனியை போல் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, சனியை போல் கெடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ ஆக மொத்தம் சனி உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருந்தாலும் தீமையான இடத்துல வந்திருந்தாலும் சரி, சனி பகவானுக்கு நீங்கள் நினச்சி உன்னுடைய பார்வையை என் மேலே ரொம்ப உக்கிரமாக காட்டிடாது, நல்ல விதமாக காட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சனி பகவானை கேட்கலாம். உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போய் உட்காருது. சுகஸ்தானம்ன்றப்போ உங்களுடைய வீடு, வண்டி, வாகன, சொத்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஒரு வீடு எடுத்திங்கன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கலாம், வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க்கை நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லைனா வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், இல்லைனா ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இல்லைனா உங்களுடைய வீட்டினுடைய மனை இருக்கக்கூடிய இடத்தினால ஏதாவது பிரச்சனை, வீட்டில் வரி பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் வீட்டுனால ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஒழுகுது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். வீட்டை வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அடுத்தது வண்டியில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா தான் இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸு க்ரியேட் ஆகலாம். ஏதோ ஒன்று திடீர்னு சவுண்டு கேட்குறது, திடீர்னு ஒரு ஸ்ட்ரக் ஆகிறது, பிரேக் சரியாக பிடிக்கல, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ அப்பப்போ வண்டியை சர்வீஸ் விட்டு வண்டியை மெயின்டெனன்ஸை கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. வீடு, வண்டி, வாகனம். அடுத்தது சொத்து பிரச்சனை வரும். ஏதோ ஒரு பழைய காலத்து சொத்து, ஏதோ ஒரு உங்களுடைய கையெழுத்து போடலாம், இல்லாட்டி மற்றவங்க கையெழுத்து போடல, ஏதோ ஒரு பழைய பத்திரங்கள் சார்ந்த பிரச்சனைகள், அதனால் குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படும். அடுத்தது இது தாய் ஸ்தானத்தையும் பாதிக்கும். உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. ஸோ இதில் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கடன், பத்திரம், இதிலெல்லாம் பிரச்சனை வரும், மன அழுத்தம் அதிகரிக்கும், மனசில் உற்சாகங்கள் குறையும். ஸோ நார்மலாகவே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் ப்ராப்ளம்னாலே, ஒரு வீட்டில் ஒரு செலவு வச்சிருச்சுனாலே அது எந்த அளவுக்கு பெரிய செலவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நார்மலாக ஒரு 10க்கு 10 அடியில் ஒரு சிமெண்ட்டு போடணுன்னாலும் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ செலவாகுன்றதை யோசிச்சு பாருங்கள். அப்போ செலவு அதிகமாகும். வீட்டுனால ஒரு செலவு, நீங்கள் ஒரு சின்ன வேலை தானே, சின்னோண்டு பூசு வேலை தான் இருக்குது, ஒரு சின்னோண்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது ஒரு பெரிய செலவை இழுத்து விட்டுரும். சரி, ஓகே, நம்ம இது செலவு வரும்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய லெவலில் அந்த இடத்துல தொங்குற மாதிரி அது ஒரு பெரிய லெவலில் ப்ராப்ளமாகவும் மாறும். ஸோ அப்போ இதிலெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்போதே அப்பப்போ நீங்கள் பார்த்துருங்க, அதனால் செலவுகள் வரதான் செய்யும். ஸோ உங்களுக்கு நன்மைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும், உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஸோ இப்போ வீட்டில் ப்ராப்ளம் வருதுன்றப்ப அந்த ப்ராப்ளமை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே என்ன ஆகிடும், அந்த வீடு பக்கா ஆகிடுச்சு. சரி, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது வீட்டில், இந்த வீடு என்னடா இது ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, வீட்டை மாற்று. ஸோ மாற்றுனேன்னா அது ஒரு பெர்மனெண்ட்டான இடமா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இடமாவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீடு மாற்றம், வீட்டில் ஒரு சேஞ்சஸ்ஸு, இதெல்லாமே நீங்கள் ஏற்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அம்மாவுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களா, உடனே இமீடியட்டாக அதை டேக் கேர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்துக்கும்போது நல்லது. ஏன்னா ஆரோக்கிய பிரச்சனைகளை நம்ம அசால்ட்டாக விட்டோனாலோ கவனக்குறைவாக இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. ஸோ அந்த ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகும். ஸோ உங்களுடைய சுகஸ்தானத்தில்
பிரச்சனையை கொடுக்குது. அப்போ சுகஸ்தானத்தில் பிரச்சனைன்றப்போ நீங்கள் வந்து ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைக்கிறத விட கடவுளை நினச்சி கந்தா கடம்பான்னு உட்காந்துருவோம், நம்ம எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி இறைவன் மேலே அதிகமான உங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு நிரந்தரம் இறைவன் தான் அப்படின்ற ஒரு பிடிப்பும் ஏற்படும். ஸோ இதில் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஸோ வீடு மாற்றம்ன்றப்போ நீங்கள் நினைக்கலாம், வீட்டில் பிரச்சனை வந்து தான் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னாக்கா, வீடு வந்து பிரச்சனை வந்து கூட இருக்காது. உங்களுக்கு அது மேபி ஜாப் ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு வேலையில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம். ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து ஒரு வீடு சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அமையலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரப்போகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தேடி தேடி செய்யணும். அப்போ தேடி தேடி செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே அதை பார்த்துட்டிங்கன்னா மேஜர் ப்ராப்ளம், மேஜர் செலவு வராது. ஸோ உங்களுக்குரிய வழிபாடுகளும் அனுமான் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க, விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க, சங்கட சதுர்த்தி விரதம் இருக்கலாம், ஹனுமனுக்கு ஆஞ்சநேயர் விரதம் இருக்கலாம், சனிக்கிழமை தோறும் எல் தீபம் போடலாம், காகத்துக்கு சோறு வைக்கலாம், காகத்துக்கு ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு உணவுப் பொருட்களை கொடுக்கறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஸோ வேலை வேணும், வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் வந்து காகத்துக்கு கோதுமையிலான செய்யப்பட்ட உணவு வகைகளை ஞாயிறு தோறும் கொடுத்து வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஞாயிறு தோறும் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காகத்துக்கு ஞாயிறு, செவ்வாய், குரு என்னுடைய நாளான வியாழக்கிழமை, ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை காகத்துக்கு கோதுமையிலால் ஆன உணவை கொடுக்கலாம். ஸோ கொண்டக்கடலையை வச்சு காகத்துக்கு கொண்டக்கடலை சாதம் இதெல்லாம் கொடுக்கும்போது, இல்லைனா தோரம் பருப்பு சாதம் இதெல்லாம் வந்து நம்ம காகத்துக்கு வைக்கும்போதும் நம்ம வந்து சனி பகவான் வந்து வேலையை குறிக்கக்கூடிய தெய்வம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜாப் விஷயத்துலேயும் ஒரு நன்மையை கொடுத்து உங்களை வீட்டை மாற்ற வைப்பார். உங்கள் வீடு மாற்றம்ன்றது ஒரு ஜாப் விஷயமாக, ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறீங்க, வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா சனியினுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அப்போது அது ஜாப்னால் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஜாபுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.